வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, நம்ம இப்போ மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். அதுவும் உங்களுக்கு மாசி மாசி மகம்லாம் வருது. மார்ச் 2ஆம் தேதியே ரொம்ப புனிதமான நாள். இதில் நம்ம உங்கள் ராசி லக்னத்துக்கு எது எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறோன்றது இதில் சொல்ல போகிறோம். முக்கியமாக உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற யோகங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவலும் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் எடுக்கலாம். கடக ராசி, கடக லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்கள் 12லலாம் இப்போ குரு இருக்கார். அதனால் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன, கையில் காசு தங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அது பொறுப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம குட் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். நிறைய இருக்குது குட் நியூஸ். ஒன்று நீங்கள் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். முக்கியமாக திருமணத்துக்கு டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் திருமணம் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். மகப்பேறு சம்மந்தமாக, திருமணம் ஆனவங்க மகப்பேறு சம்மந்தமாக, செகண்ட் சைல்டு, ஃபஸ்ட் சைல்டு, செகண்ட் சைல்டுலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை ஆகும். லவ் செட் ஆகும். லவ் மேரேஜாக மாற்றணும்னா அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகும். நோய்கள் ஏதாவது இந்த வின்டர் சீசன்லாம் உங்களுக்கு சளிலாம் வச்சு ஒரு வழி செஞ்சிட்ருக்கோம். இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகி இப்போ நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ சார் நான் கல்யாணம்லாம் ஆகிக்கு 2 குழந்தைங்க ஆகிடுச்சு சார், நான் ஃபுல் செட்டில்டு, அடுத்து குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் சார்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைம் சூப்பராக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டோ, லேண்ட் வாங்க போகிறீங்களோ, இல்லை குடும்பத்துக்காக ஒரு வண்டி வாங்க போகிறீங்களோ, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் நல்லாயிருக்கு. ஜஸ்ட் அதை செக் பண்ணிட்டு எதில் பண்ணால் நல்லதுன்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் உயர்வு. சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் வேலையில் ப்ரமோஷன் இதுக்கு நல்லாயிருக்கு டைம். நீங்கள் பிஸ்னஸில் முன்னேறணும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வெளிநாடுலாம் போகணுன்னா அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர் சார். எதில் உஷாராக இருக்கணும்? அதாவது பணம் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்க, எழுதுங்க. எழுதுறதே ஒரு பெரும் பரிகாரம். அதை எழுதி அந்த புக் கீப்பிங் சொல்லுவாங்க. அந்த புக் கீப்பிங்கை வச்சுட்டாலே பணம் எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரிஞ்சிடும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்கள். இல்லை உங்கள் ஸ்ட்ரென்த் இது நீர் பஞ்சபூதம், நீர் வீடு இது. சரிங்களா? டக்குன்னு வீட்டுக்கு வரும்போதே தண்ணி கொடுத்துருங்க. இல்லை வீட்டில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது பழசாராக வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டட் சொல்லலை, சோடாவாக சொல்லலை, பழசாராக வச்சுக்கோங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க கொடுக்க உங்கள் நீர் பஞ்சபூதத்துக்கு உங்களுடைய வைப்ரேஷன் செட் ஆகிட்டே வருவாங்க. தொடர்ந்து குலதெய்வம் கோவில்கள், ஏதாவது மலை இல்லை ஆறு ஒட்டி இருக்கிற ஏதாவது குலதெய்வம் கோவில்கள் இல்லை கோவில்களுக்கு, நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு தொடர்ந்து போயிட்டு வாங்க. குடும்பத்தில் சந்தோஷங்கள் ரொம்ப நிலச்சின்னு இருக்கோங்க. சரிங்களா? இது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறேன், இல்லை வெளிநாடு போகிறேன், இல்லை ஃபாரின்கே எனக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஏன் நான் ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. முயற்சி ஒன்று கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கணும், நியாயமாக போடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்கள் 3ஆம் வீட்டெல்லாம் சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. சரிங்களா? அதனால் கொஞ்சம் தடங்கல்கள் வரும். அதனால் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க. போட போட நீங்கள் முயற்சியிலையும் ரொம்ப ஜாஸ்தியாக வின் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஓகே. அண்ட் நீங்கள் ஃபைனலாக எதுலன்னா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் லைஃப்பை எப்படி கொண்டு போகிறதுன்றதை பாருங்கள். கடன் வாங்காமல் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவைப்பட்ட குருமார்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நம்ம மத்தியில் வாழ்ந்தவர்கள், இப்போ கனகப்பட்டியார் இருக்காங்க, இப்போ ஒருபா சித்தர் இருக்கார் சென்னையில், அது மாதிரி நம்மளோட வாழ்ந்து மறைந்த மகான்கள், வேதாத்ரி மகரிஷி, இவங்களெல்லாம் நீங்கள் வேண்ட வேண்ட இந்த குருமார்களுடைய உதவி உங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க. நீங்கள் இதுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள், லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், அம்பாள் வழிபாடு. அதுவும் நீங்கள் திங்கட்கிழமைகளில் திங்கள் அப்போ பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ பண்ணி வழிபடுறது நல்லது. நீங்கள் நீர் ஆகாரத்தை அன்னதானமாக கொடுத்துட்டு வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும்,
உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும், யாருக்கு ஆகாது, மகப்பேறுக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் 1,00,00,000 பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம், என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றதை சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம். இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இல்லைனா அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விழாலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமியில் அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதுனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.